விடுதலை நாளிது, வெற்றியின் நாளிது. யாழ்ப்பாண விடுதலை அக்டோபர் 30. நான் ஆடி பாடி மகிழ்வேன், கொண்டாடி என்றும் துதிப்பேன். கோர சண்ட விநாசினி, கோர கர்ம பிரவாதினி, வெற்றியை தந்தவள் ஸ்ரீலங்கா ஆமிக்கு. கோர குரு நாடினி, கோர தத்துவமயி தேவி, விடுதலை தந்தவள் யாழ் மண்ணுக்கு. நான் ஆடி பாடி மகிழ்வேன், கொண்டாடி என்றும் துதிப்பேன். கோர தத்துவ விமோசினி, கோரத்தன வாசினி, யாழ் மண்ணை மீட்டவள் நாட்டை இணைக்கவே. நான் ஆடி பாடி மகிழ்வேன், கொண்டாடி என்றும் துதிப்பேன். கோர சண்டாலினி, கோரத்தன வதமி, புலிகளை விரட்டினாள் யாழ்ப்பாணத்தில். நான் ஆடி பாடி மகிழ்வேன், கொண்டாடி என்றும் துதிப்பேன். கோர கர்ம திராஹிதா, கோர கர்ம சேவிதா, ஆமியை தந்தவள் யாழ் மண்ணுக்கு. நான் ஆடி பாடி மகிழ்வேன், கொண்டாடி என்றும் துதிப்பேன். விடுதலை நாளிது, வெற்றியின் நாளிது. யாழ்ப்பாண விடுதலை அக்டோபர் 30. உண்மையிலேயே நான் முகநூலுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏனென்று சொன்னால், அந்த முகநூல் தாக்குதல் நடைபெறும் வரையும் எனக்கு தமிழ் மீதும் யாழ் மண் மீதும் ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு, அட்டாச்மெண்ட் என்று சொல்வார்களா, அது இருந்தது. ஆனால் உண்மையிலேயே அதை என்னிடமிருந்து அகற்றியது முகநூல். தமிழ் அடையாளம், தமிழ் பற்று, தமிழன் என்ற அந்த தமிழனாக இருக்கணும் என்ற எனக்குள்ளாக இருந்த அந்த ஆசை, கிரீடினஸ், அது எல்லாமே போக காரணமாக இருந்தது இந்த முகநூல் தாக்குதல். தமிழ் 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 இது ஒரு பெரிய ஒரு உள்ளத்தின் ஆழத்துல ஒரு பெரிய ஒரு பாரமாக இருந்தது. தமிழரால நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். பல்கலைக்கழகத்தில் விவாகரத்து பெற்ற போது, ஆனால் அவ்வாறு பாதிக்கப்பட்டிருந்தாலும் தமிழை வெறுக்க முடியவில்லை. தமிழ் மீது அந்த பற்று இருந்து கொண்டுதான் இருந்தது. நான் எனது பெயரையே தமிழ் பெயர்களை அகற்றி, விவாகரத்தின் பின்னர், அந்த விவாகரத்தின் போது தமிழர் எனக்கு செய்த அந்த அட்டூழியங்களை தாங்க முடியாது. தமிழ் பெயரையே நான் என்னுடைய வாழ்வில் இருந்து நீக்கி, மொரீன் ஏர்னஸ்ட் என்று ஆங்கில பெயரோடு மாத்திரம் எனது வாழ்வை புதிதாக ஆரம்பித்தேன். ஆனாலும் இந்த மொழி திறமை, தமிழ் மொழி காரணமாக இந்த மொழியிலேயே ஊறிப்போய் இருந்தேன். ஒரு பக்கம் தமிழ் வேண்டாம் என்று சொல்லி விவாகரத்தின் பின்னர் வெள்ளைக்காரரோடு எனது வாழ்க்கையை ஆரம்பித்து தெற்கு சூடானுக்கு போய் அவர்களுக்கு சேவை செய்து வாழ்ந்தாலும், மறுபுறம் ஸ்ரீலங்கா நாட்டுக்கு வரும் போதெல்லாம் இந்த தமிழ்ல ஒரு பற்றோடு, தமிழரோடு வாழணும், தமிழருக்கு சேவை செய்யணும். இந்த தமிழ் முகநூலே ரைட் நிறைய விஷயங்கள், ரைட், நான் ஒன்று விவாகரத்தை பற்றி, பெண்ணாக விவாகரத்து பெற்று துணிந்து வாழணும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த முகநூல். அதே நேரம் ரைட், PTSD, இவ்வாறான சைல்ட்ஹுட் செக்ஷுவல் அபியூஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ், இந்த விடயங்கள் தமிழில் பேசுபவர்கள் இல்லை என்றே
கூறலாம், அல்லது மிகவும் குறைவு. அவ்வாறு பேசுகிறவர்கள் ஆங்கில மொழியில் தான் பேசுகிறார்கள். ஆகவே இந்த காரணத்திற்காக அந்த இனத்தை விருத்தி செய்யணும், அதில் மாற்றத்தை ஏற்படுத்தணும், தமிழ் மொழியில் இவற்றையெல்லாம் செய்து கொள்ளும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இந்த முகநூலை உருவாக்கினேன். வெள்ளவத்தை ஐஸ்கிரீம் என்பது எனது சாதாரண வாழ்க்கையில் எனது வாழ்க்கை பகிர்வு. ரைட், இது நான் ஒரு ரிசர்ச் செய்து தமிழ் புலி பயங்கரவாதிகள் எவ்வாறு சைபர் அட்டாக்ஸ் செய்கிறார்கள், மனித கடத்தல்கள் செய்கிறார்கள், போதை வஸ்து கடத்தல்கள் செய்கிறார்கள் என்ற ரிசர்ச் இல்லை. இது சாதாரண வாழ்க்கையில் நான் செய்யும் விடயங்கள். ஆனால் அதற்கு இந்த தமிழ் மக்கள் காட்டிய அந்த எதிர்ப்பு என்னை சிங்களத்தி என்று சொல்ல பெருமையாக இருக்கின்றது. என்னை பொறுத்தவரை நான் ஆரம்பத்தில் சிங்கள விந்து என்றது, ஆனால் இன்று சிங்கள விந்துக்கு பிறந்திருந்தால் நான் நிச்சயம் இன்னும் அதிகமாக சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒன்றே ஒன்று கவலை எனக்கு வந்தது, ஏன் இந்த தமிழனாக பிறந்தேன் என்ற ஒரே ஒரு கவலை மாத்திரம்தான் எனது வாழ்க்கையில் இப்ப இருக்கின்றது. அதுவரையும் தமிழ் என்ற அந்த பற்று இன்று எனக்கு இல்லாமலே போய்விட்டது. ஒரு 30 நாளுக்குள்ள வாழ்க்கையே இந்த முகநூல் புரட்டி போய்விட்டது. சாப்பாடு சாமான்கள் வாங்குவதெல்லாம் சிங்கள கடைகளில் என்று மாற்றிவிட்டது. சிங்களவர்களுடன் ஒரு நெருக்கமாக வாழ இந்த முகநூல் உருவாக்கிவிட்டது. 2022ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் சேவையாற்ற சென்ற போது அவர்கள் கூறினார்கள், நீங்கள் கொழும்பு தமிழர், நீங்கள் யாழ்ப்பாணம் இல்லை, உங்களுக்கு பேச்சு தமிழ் பேச்சு உச்சரிப்பு சிங்களவர்கள் போல நீங்க பேசுகின்றீர்கள். அன்று நான் கொழும்புக்கு திரும்பி வந்தேன், சிங்களத்தை படித்தேன், சிங்களத்தில் கவிதைகள் எழுத தொடங்கினேன், சிங்களத்தை எனது ஒரு மொழியாக மாற்றினேன். எங்கு யார் எம்மை ஏற்க மறுக்கிறார்களோ, நிராகரிக்கிறார்களோ, மரியாதை தர முடியாமல் இருக்கின்றார்களோ, ஏன் அங்கு நாங்கள் எங்களுடைய கௌரவத்தை சுயத்தை இழக்க வேண்டும் என்பதுதான் அன்றைய. ஆகவே இந்த சிங்களவர்களுடைய பயணம் அந்த நிராகரிப்பின் பின் ஏற்பட்டது. இன்று நான் தமிழன் இல்லை என்று சொல்வதும் பெருமைதான் எனக்கு. தமிழ் எனக்கு வேண்டாம் என்று சொல்வதும் எனக்கு பெருமைதான். தமிழனாக பிறந்தேன் என்பது சொல்வதும் எனக்கு ஒரு அவமானமாகத்தான் இருக்கின்றது. அந்த நிலைக்கு கொண்டு வந்த முகநூலுக்கு நன்றி. அது என்னை விடுவித்து விட்டது. மற்றது மரண பயத்தில் இருந்து என்னை விடுவித்து, ஒவ்வொரு பொழுதும் இதுதான் கடைசி நிமிடம் என்று சொல்லி என்னை வாழ வைத்துள்ளது இந்த முகநூல். வாழ வைத்த முகநூலுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்கள் வாழுங்கள், உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். எந்த விதத்திலும் எனது முகநூல் எனக்காக நான் செய்வது. நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை, லைக் போட தேவையில்லை, கமெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போங்கள். முகநூல் திறந்த பேஜாக இருக்கிறபடியால் நீங்கள் அதில் நுழைந்து உங்கள் அதிகாரத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வீடு திறந்திருந்தால் அதில் போய் களவெடுக்கலாம் என்று சொல்லுகிறது முட்டாள்தனம். அவ்வாறு நீங்க களவு எடுப்பீங்கள் என்றால் அது உங்களுடைய தவறு, திறந்து வைத்த வீட்டுக்காரனின் தவறு அல்ல. கள்ளன் அது தவறு. அவ்வாறுதான் நீங்கள் முகநூலுக்குள் திறந்திருக்கின்ற ஓப்பன் ஒரு பப்ளிக் பேஜுக்குள்ள நுழைந்து நீங்கள் செய்யும் அட்டகாசங்கள். இன்று பிரான்ஸ் நாடு தமிழ் புலி பயங்கர ஆதரவாளர்களை கொலை செய்ய தொடங்கிவிட்டது. இது நிச்சயமாக கனடா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு பரவும். அமெரிக்கா தான் முதலாக தமிழ் புலி பயங்கரவாத ஆதரவாளர்களை சிறையில் அடைத்த நாடு. ஆகவே 30 வருடம் தமிழ் புலி பயங்கரவாதிகள் ஸ்ரீலங்காவை ஆட்டி படைத்தார்கள். ஆனாலும் கொலை நடந்தது, அழிந்தார்கள். இன்று முகநூலில்
தாக்குதல்களை நடத்தும் நீங்கள் நிச்சயமாக ஒரு நாள் அழிக்கப்படுவீர்கள். என்னை நீங்கள் கொன்றுடலாம், ஆனால் என்னை கொன்ற பின் ஒரு நாள் நீங்கள் அழிவீர்கள். அந்த அழிவு நிச்சயம். நீங்கள் நினைக்காதேங்கோ 2009ஆம் ஆண்டு தமிழர் அனுபவித்தார்கள். அவ்வாறு கஷ்டப்பட்டதால நீங்கள் அழிந்தீர்கள். அதே அழிவு முகநீலில் உங்களுக்கு நிச்சயம், இணையதளத்தில் நீங்கள் நிச்சயம் அழிவீர்கள், அழிக்கப்படுவீர்கள். இது ஒவ்வொரு தமிழ் பெண்ணினதும் மன வேண்டுதல். நீங்கள் தமிழ் பெண்ணை விந்துக்கு பிறந்த நீ, விந்தை குடிச்சனி என்று அவளை தாக்குதல் நடக்குவது நிறுத்தப்பட வேண்டும். அது நிச்சயம் நிறுத்தப்படும் உங்கள் அழிவின் மூலம். நீங்கள் அழியட்டும். அழிவின் மூலம் மீண்டும் ஒரு முறையின் உருவாகி ஐஸ்கிரீம் குடித்து அதை பகிர்ந்து கொண்டாடுவார். அதை உங்கள் அடுத்த சந்ததி பார்க்கத்தான் போகின்றது. நன்றி.